சோஷியல் மீடியா பற்றி தான் அதிகமாக பேச. அது ஏன் தெரியுமா? ரொம்ப அஃபண்டாக இருக்கிறார். விஜய் அரசியலுக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு நைட் டிபேட் இருக்கும் எல்லா சேனல்லையும். அப்படி தான் இருக்குமே தாண்டி ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்காது. இவர் தலைவருக்கு பேசினாரா, அப்போ தலைவர் இல்லையா, இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பெருசாக அங்கே இருக்காது. இப்போ இங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது பார்க்க என்ன ரொம்ப நமக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்கலாம் தோணும். ஒன்று. இன்னொன்று, ஒரு சினிமாலேருந்து வந்ததால கண்டிப்பாக ஒரு நெகட்டிவிட்டி ஒரு சைடு அவருக்கு எதிரான செய்திகள் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே அரசியலுக்கு வரும்போதும் அவர் பிடிக்காதவங்களே வேணும்னே ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவருக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ சோஷியல் மீடியா சேனல்ன்றாரு, யூடியூப் சேனல் அப்படி சொல்லிட்டாரு. யூடியூப் சேனல்ஸில் இந்த டிஸ்கஷன் ஒன்று நடக்குதுல்ல, அவருக்கு எதிராக பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு எதிராக பேசுகிறவங்கன்னா அவரை எதிரியாக பாவிச்சு இங்கே யாரும் பேசலை. பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்கும். இப்போ நம்மளே பேசுகிறோம்ல, தலைவர் வேணுன்றீங்க, தலைவர் மட்டும் இல்லைன்றீங்க. இப்போ தலைவர் இல்லாமல் இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இதை டிஸ்கஸ் பண்ண தானே ஆகணும். இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? ஆஹா, விஜய் அற்புதமாக விழா நடத்தி எல்லாருக்கும் மயிர மோதிரம் வழங்கி அற்புதமாக உரையாற்றி சென்று விட்டார், அற்புதம் பேசிட்டு போக முடியுமா? அதில் என்ன ஃபிளாஸ் இருக்கோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண தானே செய்வோம். அப்போ இதுக்கு அஃபண்ட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆகக்கூடாது.